ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்பீக்கருக்கு எப்படி காயில் கட்டுறதுன்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்தில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா பயனியர்ன்ற பிராண்டோட ஸ்பீக்கர். இதில் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் சைஸ் காயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்பீக்கரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 இன்ச் வரும். இதுக்கு தான் நம்ம இப்போ காயில் கட்ட போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர். இது பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் கிடைக்கல. நான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி. நான் இப்போ மேக்னெட்டில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டான ஃபிட்டிங் இருக்கும். இந்த மாதிரி ஃபிட்டிங் வர மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கரெக்டான ஃபிட்டிங் வரணும். இதுக்கு சேம் சைஸ் ஸ்பைடர் கூட மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்கள் ஏரியா மார்க்கெட்டில் கிடச்சா வாங்கி மாட்டுங்க. சேம் சைஸ் ஸ்பைடர் போட்டால் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். நான் இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டான ஃபிட்டிங் இருக்குது. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்பைடர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கண்ணாடி பேப்பர் சொல்லுவாங்க. இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா இது ரப்பர் பேப்பர்னு சொல்லுவாங்க. இதோட குவாலிட்டி நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காயில். இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த ஸ்பீக்கருக்கு தேவையான மெயின் காயில். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸ் இருக்குன்னு நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். வச்சோடனே டேரெக்டாக உள்ளே போயிடுது. கரெக்டான காயில் ஃபிட்டிங் பார்த்து வாங்கணும். உரசுற மாதிரி வாங்கக்கூடாது. பாட்டு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா காயில் மேலே கீழே போயிட்டு வந்தால் உராயும். நான் இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். சும்மா 2 சென்டிமீட்டர் மட்டும் வெளியே இருக்க மாதிரி காட்டணும். நான் இப்போ காயில் ஸ்பைடரில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். மேலேருந்து கீழே வர மாதிரி அழுத்தணும். அப்போ தான் கரெக்டான ஃபிட்டிங் வரும். கீழேருந்து மேலே அழுத்தக்கூடாது. நான் இப்போ அழுத்துறேன் பாருங்கள். இந்த மாதிரி அழுத்துங்க. சும்மா லாக் பண்ணாலும் லாக் ஆகிடும். இப்போ நான் காயில் உள்ளே வச்சு காட்டுறேன் பாருங்கள். எத்தனை சென்டிமீட்டர் வெளியே வரணும்னு சொல்லிட்டு. எல்லா சைடும் சேம் சைஸில் வெளியே இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் கீழே இருந்தால் மாதிரினா காயில் உராயறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் இப்போ உள்ளே வச்சு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டான ஃபிட்டிங் உட்காருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காயில் கீழே இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே தெரியாது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு உள்ளே, அதாவது இந்த காயிலுக்குள்ளே ஒரு மார்க் பண்ணுறதுக்கான பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது வழியாக சென்டிமீட்டர் எவ்வளோ வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக 2 சென்டிமீட்டர் அளவுக்கு வெளியே வர மாதிரி பார்த்து கட்டுக்குங்க. கரெக்டாக பொசிஷனில் வச்சுக்கோங்க. எல்லா சைடும் ஒரே சேம் பொசிஷனில் இருக்கணும். இப்போ காயில் தெரியுது பாருங்கள். சும்மா 2 சென்டிமீட்டர் மட்டும் வெளியே வர மாதிரி இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் காயில்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் கப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ஒயரு. இதுதான் நமக்கு யூஸ் பண்ண போகிற கனெக்டிங் ஒயர். ஹெவி கேஜில் வாங்கிக்கோங்க. இது மீட்ரு 10 ரூபா தான் வரும். நெக்ஸ்ட்டு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் டெம்பர் கிளாஸ் சட்டை யூஸ் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா சன்ஃபிக்ஸ் பிராண்ட்லேருந்து கம் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 40 ரூபா வரும். இந்த பிராண்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதுலேயே நிறைய பிராண்ட் வருது. நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எல்லா காம்பவுண்ட்ஸ் ஃபேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்பீக்கர் காயில் கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பர் கிளாஸ் சட்டை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது உள்ள நிறைய டஸ்ட் இருக்கும். அதை முதல்ல க்ளீன் பண்ணிக்கணும். இப்படியும் க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிற டஸ்ட் வரலாம். இன்னொரு ஐடியா இருக்குது. அது என்ன ஐடியா வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வேணும் அப்லோட் பண்ணுறேன். இது நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயில் வச்சு பார்க்கலாம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இன்னொரு டைம் ப்ரெஷ் வச்சு உள்ள இருக்க டஸ்ட்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்தளவுக்கு க்ளீன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். வாய்ஸ் நல்லா வரும். நிறைய டஸ்ட் இருக்க மாதிரினா வாய்ஸ் குறைன்னு தான் வரும். ஸ்பைடரையும் காயிலும் கரெக்டான பொசிஷனில் ஆல்ரெடி வச்சு நான் ஓட்டிட்டேன். இப்போ டேரெக்டாக இதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். கீழே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம் அப்ளை பண்ணிக்கணும். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கேன். வீடியோவில் காட்டல. பட் நீங்கள் கீழே கம் அப்ளை பண்ணிட்டு ஸ்பைடர்லையும் கம் அப்ளை பண்ணிக்கணும். கரெக்டாக 2 இன்ச்சு வெளியே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் சட்டையை நான் 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் கட்டுற ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா காயில் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நடுவில் வைக்கணும். பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கரெக்டாக வைங்க. இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் சேம் ஸ்பேஸ் வரும். அதனால் காயில் உராயாது. இந்த மாதிரி கட்டுறதும் கட்டலாம். இதுக்கு ஸ்டெடி புஷ்ஷுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது கூட தனியாக விற்கிது. நீங்கள் அந்த கூட வாங்கி வச்சு யூஸ் பண்ணி கட்டிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் கட்டுறேன். நீங்கள் வேணால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே கரெக்டாக தான் ஃபிக்ஸ் ஆகும். இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் காய விடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பேப்பரை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த பேப்பர். இதுதான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் பொசிஷனில். மேக்னெட்டோட பாடியில், அதாவது ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். பேப்பர்லேயே கம் அப்ளை பண்ணிக்கணும். கரெக்டாக சென்டரில் வச்சு லைட்டாக ஷேக் பண்ணிங்கனாலே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ சுற்றி நல்லா அழுத்தி விடணும். அப்போ தான் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இதை அப்படியே கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸ் காய விடுங்க. 2 ஹவர்ஸ் காய விடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரும் இந்த காயிலும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக மேலே பார்த்தீங்கன்னா நான் சன்ஃபிக்ஸ் கம்மு தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 கம்மை ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது பேர் எரால்டுன்னு சொல்லுவாங்க. அதை கூட போட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அது சிம்பிளாக கழட்ட முடியாது. இந்த சன்ஃபிக்ஸ்னால் ஹீட் பண்ணோடனே கழட்டிடலாம். இப்போ நம்ம காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு இந்த டெம்பர் கிளாஸ் சட்டையை எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக கிளிக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக கிளிக் ஆகாதான் சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபிட்டிங் ஆகிருக்கு. எங்கேயும் காயில் உராசில். ஃபைனல் செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த கம்பியையும் வெளியே இருக்கிற ஸ்பீக்கர் ஷாக்கெட்டையும் ஒன்றா எனக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காப்பர் ஜாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மீட்டர் 10 ரூபா தான் வரும். நீங்கள் ஹெவி கேஜ் ஒயராக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹெவி கம்பு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பேப்பர் வெளியே புனிக்கிட்டு வராமல் இருக்கும். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்டு கப்பை போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள்.